இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கம்பு குக்கீஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். போன டைம் வந்து ராகில ரெடி பண்ணியிருந்தேன். குக்கீஸ் வந்து கிளாஸ்லாம் வந்து நான் போகல. யூடியூப்ல ரெஃபர் பண்ணி சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்தது. 1, 2 மிஸ்டேக் இருந்தது. அதை எப்படி சரி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். அளவுகள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வந்து பின் பண்ணிடுறேன். எப்போவுமே வந்து குக்கீஸ் செய்யும்போது ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிவிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் 2மே வந்து பல்ஸ் மோட்ல விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஏலக்காய் வந்து முழுசா சேர்த்தலாம். இல்ல அப்படின்னா அதில இருக்க சீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி பாதாம் வந்து அரைச்சுட்டு அதுக்கப்புறம் கிராம் வைஸ் கணக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 மணி நேரம் வெளியில வச்சிங்கன்னா, இந்த மாரி கொல கொலன்னு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா வரும் குக்கீஸு. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா அத வச்சு நல்லா பீட் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா விஸ்க் வச்சு கூட நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாரி லைட்டா ஓரமெல்லாம் வந்து நல்லா எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தணும். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா லிக்விடா வந்து சேஞ்ச் ஆகும். லைட்டா அந்த ஓரங்கள்லாம் வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ணோம்னா, நல்லா வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்பு மாவு, அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு 2மே வந்து 1 பை 1 போட்டு நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். ஏன் சலிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டிகள் இருந்தா அதில வந்து வந்துரும். நான் வந்து லேட்டா தான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க வந்து சர்க்கரை வந்து பீட் பண்ணும்போதே வந்து உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாதாம் பவுடர் வந்து சலிக்க தேவையில்ல. அத வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். இதில வந்து நான் அளவுகள் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 25 கிராம் வந்து நெய் சேர்த்திருப்பேன். நான் நெய்க்கு பொதுவா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு, சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீழ ஒரு பட்டர் ஷீட், மேல மாவு வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு பட்டர் ஷீட் வச்சு நல்லா வந்து இந்த மாரி ரோல் பண்ணி எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து 2 அல்லது 3 ஸ்பூன் தான் சேர்க்குற மாரி இருக்கணும். அதுக்கு மீறி மாவு ட்ரையா இருந்தா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். அதே மாரி இதில வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ணவே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு மாவு உருட்டும்போது சரிசமமா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரே மாதிரி வெந்து வரும். மெலிசா ஒண்ணு, தடிமனா ஒண்ணு இருந்ததுனா, ஒண்ணு வெந்திருக்கும், ஒண்ணு வேகாம இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி சரிசமமா இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அதே மாரி நம்மகிட்ட என்ன கட்டை இருக்கோ அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கப் வந்து வச்சிருப்போம்ல, அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அத வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு, நமக்கு புடிச்ச டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்ககிட்ட டூத் பிக் இருந்ததுன்னா, சின்ன சின்ன ஹோல்ஸ் மாரி போட்டு எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா, இந்த மாரி ஸ்மைலி மாரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா, கத்தி இருந்ததுன்னா, அதில வந்து லைட்டா அங்கங்க கீறல் மாரி போட்டா அது ஒரு டிசைனா இருக்கும். இல்ல ஃபோர்க் ஸ்பூன் இருந்தா, அத வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிங்கன்னா, அது ஒரு டிசைனா இருக்கும். நமக்கு வந்து எந்த டிசைன் வேணுமோ, அத வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மாவு வந்து 1 டைம் இல்ல அப்டின்னா 2 டைம்லயே வந்து இந்த மாரி குக்கி வந்து ரெடி பண்ணிக்கங்க. 4 டைம் 3 டைம் எல்லாம் வந்து இது பண்ணீங்கன்னா, மாவு வந்து ட்ரை ஆயிரும் சீக்கிரமா. டெம்பரேச்சர் 180 டிகிரி ஃபங்ஷன் வந்து டாப் அண்ட் பாட்டம் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து 170 டிகிரில வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கியோட தடிமனை பொறுத்து தான் வந்து அந்த பேக்கிங் டைம் வந்து இருக்குது. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆயிரும். கொஞ்சம் தடிமனாக இருந்ததுன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். என்னதுலேயே வந்து 1, 2 வந்து சின்னதாக இருந்தது. அது வந்து சீக்கிரமாக வந்து பேக் ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ராகி விட கம்பு வந்து சீக்கிரமாகவே பேக் ஆகிரும். ஃபஸ்ட் டைம் வைக்கிற மாதிரி இருந்தால் 15 மினிட்ஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம்.